பிறிதொரு வினாத்தால் புக்கான் இச்சொல்லினுடைய வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னு போட்டு புகு, புக்கு, புகுந்து, புகுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் புக்கான் அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது புக்கு கூட்டலான் புக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. எப்பயுமே வேர்ச்சொல் அப்படின்னா அது கட்டளை சொல்லாக இருக்கணும். இப்போ புக்கு என்பது கட்டளை சொல் அல்ல. கட்டளை சொல் எப்படி இருக்கணும்? புகு, புகு என்பது தான் கட்டளை சொல். அப்போ புகு கூட்டலான், இந்த புகு என்பது பகுதி இரட்டித்து புக்கு என்று ஆயிற்று என்பதுதான் இலக்கணம். புகு என்பது பகுதி இரட்டித்து, அதாவது இந்த இக்கில் இருக்கக்கூடிய கூவில் இருக்கக்கூடிய இக்கு இன்னொரு இக்கா இரட்டித்து புக்கு என ஆயிற்று என்று இலக்கணம் எழுதணும். அப்போது வேர்ச்சொல் எப்போதுமே கட்டளை சொல்லாக இருக்கணும். எனவே புகு என்பதுதான் சரியான விடை. அதே போல் ஒளிர் வான் இச்சொல்லுடைய வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னா ஒளிரும், ஒளிரா, ஒளிர, ஒளிர். இல்லை ஒளிரும் அப்படிங்கிறது கட்டளை சொல் இல்லை, அது ஒரு செய்தி. ஒளிரா அப்படின்னா எதிர்மறை. ஒளிர அப்படிங்கிற வார்த்தை சரியான தமிழ் சொல் அல்ல. அப்போ அதனுடைய கட்டளை சொல் என்ன? ஒளிர். எனவே வேர்ச்சொல் பார்க்கணும் அப்படின்னா அது கட்டளை சொல்லாக இருக்கும். அதை பிரித்தோம்னா அதுக்கு பொருள் தராது. பிரித்தோம்னா அதுக்கு பிறகு அது பொருள் கிடையாது. அப்போ அதான் வேர்ச்சொல். அப்போது புக்கான் என்பதை புக்கு கூட்டலான் என்று பிரிக்காமல் புகு கூட்டலான் தான் பிரிக்கணும். ஏன்னா புகு என்பதுதான் கட்டளை சொல். பகுதி இரட்டித்து புக்கு என்று ஆயிரும். எனவே புகு என்பதுதான் சரியான விடை. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.